ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து ரூம் ஹீட்டர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி நான் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தேன். நீங்கள் இப்போ வந்து எனக்கு ரீசெண்டாக மெசேஜ் அனுப்புகிறீங்க, இந்த ப்ராடக்ட் வந்து இப்போவும் நல்லா ஒர்க் ஆகுதா, நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லுங்கள் சிஸ்டர்னு அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் வந்து ரூம் ஹீட்டர் தான். இதோட பிராண்ட் நேம் வந்து V-Guard. நான் வந்து இந்த லோக்கல் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எவ்வளோக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா 1500 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். வித் GSTயோட சேர்த்து நான் 1500 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இப்போ ஒரு 2.5 years கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒருவேளை இதை வந்து நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸில் போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் டேரெக்டாக லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து காசு மட்டும் எக்கனாமிக்கலாக இருக்காது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்வீனியன்ட் டு யூஸ் தான். இது வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு தான் பின்னாடி வந்து காட்டுறேன். ஒரு டீப்பாய் வச்சுருக்கேன், அதுலேயே ஒரு பாதி அளவுக்கு தான் வருது, அந்தளவுக்கு இது சின்னதாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப இடத்தையும் நீங்கள் அடைக்கவே அடைக்காது. ஸோ அது உங்களுக்கு ஈஸி டு யூஸ் தான். இப்படி தான் இருக்குது ப்ராடக்ட். 2 ஸ்விட்ச் இருக்கும், ஆஃப்னு இருக்கும், ஆன் இருக்கும். நீங்கள் இது எப்போவுமே டிஃபால்ட்டாக ஆன்லேயே வச்சுக்கோங்க. இது ஆஃப் பண்ண வேணாம். மெயின் சுவிட்சை மட்டும் நீங்கள் வேணுன்றப்ப ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சுவிட்சை வந்து சும்மா நம்ம வந்து தொட வேண்டாம், எப்போயுமே ஆனில் வச்சுக்கோங்க. 2 டியூப் இருக்கும். அந்த டியூப் தான் நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் ரெட் ஹாட் ஆகி பயங்கரமாக ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரூம் ஃபுல்லுமே வந்து ஹீட்டை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து சூப்பராக வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நிம்மதியாக தூங்கலாம். இதை நீங்கள் மோஸ்ட்லி பெட்ரூமே வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் டு நாட் கவர்னு போட்டிருப்பாங்க. எதுக்கு மெயினாக போட்டிருக்காங்கன்னா இந்த ஒரு டவலை வச்சு நீங்கள் பொத்திடவே கூடாது. ஏதாவது டஸ்ட்டு படிஞ்சிச்சு அப்படின்னா மேலே வந்து லைட்டாக டிஷ்யூ பேப்பரை வச்சு, வைப்ஸ் வச்சு வேணால் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடங்க, அதுவே போதுமானது. பின்னாடி பாருங்க நான் எவ்வளோ கேப் விட்டுருக்கேன்னு, அந்த மாதிரி கேப் விட்டு தான் வைக்கணும். செவரை ஒட்டி வைக்கவே கூடாது. முன்னாடி நல்ல இடம் இருக்கணும், சைட்லேயும் நல்லா காத்தோட்டமாக இருக்கணும். எப்போவுமே இதை வந்து அடைச்சி வைக்கக்கூடாது. அதுக்கு தான் சுற்றி உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடியும் நல்லா ஸ்பேஸ் இருக்கணும், முன்னாடி ஸ்பேஸ் இருக்கணும், சைட்லேயும் ஸ்பேஸ் இருக்கணும். எப்போவுமே இதை தரையில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு டேபிள் மேலே இது மேலே வைக்காதீங்க. ஓட்டிகிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருச்சுன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் ஆபத்தாக முடிஞ்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த உள்ளுக்குள்ள வந்து நிறைய டஸ்ட் அடையும். அதுக்கு என்ன பண்ணிடணும்னு சொல்லிடுறேன். ஒரு மாதிரி கருகிற ஸ்மெல் வரும் டஸ்ட் அடைஞ்சிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா. நம்ம வந்து ஹேர் ட்ரையர் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு ஹேர் ட்ரையர் வச்சிருக்கேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பிராண்ட், நோவா பிராண்டு. இதை வச்சு நான் ஃபுல்லாக நல்லா அடிச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு ஹேர் ட்ரையர் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஃபேன் கூட நகட்டி வச்சு ஃபேனை ஃபுல் வச்சுட்டிங்கன்னா போதும். அந்த டஸ்ட்டெல்லாம் கீழே உதிர்ந்துடும். அப்படின்னா உங்களுக்கு ஆன் பண்ணதுக்கப்புறம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது கருகிற ஸ்மெல் வராமல் அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம ஈஸியாக. ஸோ நான் இதை வச்சு தான் நல்லா நான் அடிச்சு எடுத்துக்க போகிறேன் டீப்பாக. நான் இது எப்படி நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஒரு ஹேர் ட்ரையர் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கூலான ஏரில் வச்சு அடிங்க, ஹாட் ஏரில் வச்சு அடிச்சிடாதீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் தான் கூல் ஏர். இப்போ நான் இதை ஆன் பண்ணிக்க போகிறேன் ஹேர் ட்ரையரை. இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ஹேர் ட்ரையர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ மெயின் சுவிட்சை வந்து ஆன் பண்ணிடலாம். அதாவது ரூம் ஹீட்டரோட சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். பாருங்க, ரெட் பட்டன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 2 டியூப்லேருந்து பயங்கரமாக வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே ரெட் ஹாட்டாக தெரியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள் எவ்வளோ சவந்துருச்சுன்னு. ஸோ நல்ல நான் இப்போ பக்கத்தில் தான் நிற்கிறேன். பயங்கரமாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மேக்ஸிமம் வந்து 15 மினிட்ஸ்லேயே ரூம் ஃபுல்லுமே ஹீட் ஆயிரும். எங்கள் ரூம் வந்து கொஞ்சம் சின்னது தான். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸே பயங்கர வார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்கினோம்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து மெயினாக கார்த்திகை மாதத்துக்கும் மார்கழி மாதத்துக்கும் ரொம்பவே உகந்தது. ஏன்னா நிறைய பேர் ஆஸ்துமா பேஷண்ட், சைனஸ் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பீங்க. அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் குளிர தூங்குறது. நானே ஒரு சைனசைட்டிஸ் பேஷண்ட் தான். ஸோ எனக்காக தான் மெயின் அந்த ரூம் ஹீட்டரே வாங்கினது. எனக்கு இது வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது வந்து ரொம்ப காசு இல்லாதனால எனக்கு வந்து இது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. வாங்கிக்கிறதுக்கும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ நீங்கள் கேட்டனாலும் சொல்கிறேன், ரொம்பவே அருமையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ப்ராடக்ட் ரிவ்யூலாம் கிடையாது, சொந்த காசில் வாங்கி உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுத்தது. கண்டிப்பாக இதை உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.